அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனிய வான்பரப்பை சூழ்ந்த ரஷ்ய ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்ட 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள். அமெரிக்க கடற்படைக்கு பேரிழப்பு, மாயமாகி அதிநவீன ஆளில்லா உளவு விமானம். உலக போரில் வரலாற்றில் முதல் முறை உக்ரைன் ரோபோக்களிடம் சரணடைந்த ரஷ்ய வீரர்கள். ஈரான் தாக்குதலில் அமெரிக்காவுக்கு பேரிழப்பு. துருக்கியில் துப்பாக்கிச் சூடு, 9 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் மீது பல மணி நேரம் ராக்கெட் ட்ரோன் கொண்டு ரஷ்யா தாக்குதல், 16 பேர் பலி. போர்க்கப்பல் மிதக்கும் வேலைகள் சைலண்டாக தென்சீன கடலில் சீனா போடும் பயங்கரமான திட்டம். பிள்ளையை கிளிவிட்டு தொட்டிலை ஆட்டும் ட்ரம்ப். ஈரான் தாப்பு முடக்கப்படும் சங்கடம். தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவிலா வான்வழி தாக்குதலை ரஷ்ய படைகள் உக்ரைன் மீது நடத்தியிருப்பதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அதிநவீன ஏவுகணைகள், நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் என மொத்தம் 703 இலக்குகளை குறிவைத்து ரஷ்யா இந்த வான்வழி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. உக்ரைனிய ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி கிட்டத்தட்ட 19 லக்சண்டர் MS-400 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 20 KH-101 குரூஸ் ஏவுகணைகள், 5 ஸ்கண்டர் K குரூஸ் ஏவுகணைகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் சாகன், ஹார்பெரா மற்றும் இட்னாஸ் உட்பட 659 ஆளில்லா விமானங்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மொத்தம் 19 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்ட நிலையில் 8 சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஏவப்பட்ட 25 குரூஸ் ஏவுகணைகளில் 13 ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அதேபோல ஏவப்பட்ட 659 ட்ரோன்களில் 636 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 90% வீழ்த்தப்பட்டாலும் 12 ஏவுகணைகள், 20 ட்ரோன்கள் உக்ரைன் பாதுகாப்பு வலயத்தை தாண்டி சென்ற 26 இடங்களை தாக்கியுள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியில் கடந்த வாரம் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான மிகவும் விலை உயர்ந்த அதிநவீன MQ ட்ரைட்டன் ஆளில்லா உளவு விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. சுமார் $240 மில்லியன் மதிப்பிலான இந்த விமானம் ஏப்ரல் 9 விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு கட்டளை உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தாலியில் உள்ள கடற்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது 50,000 அடி உயரத்தில் இருந்து திடீரென 9,000 அடிக்கு கீழே சரிந்து ரேடார் தொடர்பை இழந்ததாக கூறப்படுகிறது. விமானம் விழுவதற்கு முன்னதாக கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்ததை குறிக்கும் அவசர குறியீடுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த விபத்திற்கான சரியான காரணம் குறித்து அமெரிக்க கடற்படை இதுவரை விரிவான தகவல்களை வெளியிடவில்லை. ஒரு F-35 போர் விமானத்தை விட 2 மடங்கு அதிக விலையை கொண்ட இந்த ட்ரோன் தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு மேலாக பறந்து உளவு பார்க்கும் திறன் கொண்டது என கூறப்படுகிறது. அமெரிக்க கடற்படையிடம் இதுபோன்ற 20 விமானங்கள் மட்டுமே உள்ள நிலையில் பாரசீக வளைகுடா பகுதியில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த இழப்பு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ராணுவ வீரர்கள் குழு ஒன்றை உக்ரைனின் தரைவழி ரோபோக்கள் சரணடைய வைத்துள்ள நிகழ்வு உக்ரைனின் போர்க்கள தொழில்நுட்பங்கள் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ள அதேவேளை இந்த சம்பவம் உலக போரில் வரலாற்றில் முதன்முறை என தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் நடந்த ஒரு மோதலில் உக்ரைன் ராணுவம் போர்க்களத்தில் பயன்படுத்திய அதிநவீன மற்றும் ஆயுதமேந்திய ரோபோக்கள் ரஷ்ய ராணுவ நிலைகளை சூழ்ந்து கொண்டன. இந்த ரோபோக்களின் துல்லிய தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் ரஷ்ய வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு UGV எனும் தரைவழி ரோபோக்களிடம் சரணடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக உக்ரைன் படைகள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஆளில்லா தரைவழி ரோபோக்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு ரஷ்ய ராணுவ நிலையை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளதாவது: இது வரும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, இது தீமையை கண்டறிவது மற்றும் அதை எதிர்கொள்வது பற்றியது. எங்கள் வீரர்களின் உயிரை பாதுகாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம். இயந்திரங்கள் போரிடுவதால் மனித உயிர்கள் காக்கப்படுகின்றன. நவீன போர் முறையில் உக்ரைன் முன்னணியில் உள்ளது.
ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஸ்மார்ட் போர் முறையை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை மிகவும் அதிக விலைமிக்க ஆளில்லா விமானம் ட்ரோனை இழந்ததாக அமெரிக்க கடற்படை தலைமையகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அணுசக்தி திட்டத்தை கைவிடக் கோரி மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த 28ஆம் தேதி ஆபரேஷன் எபிக் பியூர் என்ற ராணுவ நடவடிக்கையை தொடங்கின. போர் தொடங்கி கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பின்னர் சுமார் 2 வாரங்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரவும் அமெரிக்க தாக்குதலில் ஏற்பட்டுள்ள கட்டடடிபாடுகளுக்கு இழப்பீடு வழங்கவும் ஈரான் முனைப்பு காட்டி வருகிறது. ஈரான் அணுசக்தி திட்டங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என அமெரிக்கா முறையிட்டு வருகிறது. அமெரிக்கா ஈரான் இடையான அமைதி பேச்சு மீண்டும் 2 நாட்கள் கழித்து தொடங்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். சுமார் 40 நாட்கள் நடைபெற்ற போரில் அமெரிக்கா இதுவரை 40க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அமெரிக்காவுக்கு பேரிழப்பான செய்தியாகவே அமைந்துள்ளது. இதன் மதிப்பு 720 அமெரிக்க டாலர்கள் என்றும் இந்திய மதிப்பில் 7000 கோடிக்கு அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தொடக்கம் முதலே அமெரிக்க விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் மீது தாக்குதல் நடத்தி வீழ்த்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருந்ததற்கு மறுப்பு தெரிவித்திருந்த அமெரிக்கா தற்போது சுமார் 24 MQ-4C ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானுக்கு எதிரான போரில் சுமார் 2300 கோடி ரூபாய் மதிப்பிலான ட்ரோனை இழந்ததாக அமெரிக்க ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை அருகே ஏப்ரல் 9ஆம் தேதி அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராக ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதலில் அமெரிக்காவின் கண்காணிப்பு ட்ரோன்களின் மிக முக்கியமான FQ-4C ரைட்டன் செயலிழந்து பாரசீக வளைகுடாவில் விழுந்து காணாமல் போனதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த ட்ரோனின் மதிப்பு சுமார் 200 முதல் 240 மில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மதிப்பு இந்திய மதிப்பில் சுமார் 2300 கோடி ரூபாய் ஆகும். இந்த ட்ரோனானது மிக தீவிர தாக்குதல் நடத்தும் 100 மில்லியன் டாலர்கள் கொண்ட F-35 போர் விமானத்தை விட 2 மடங்கு அதிகம் என்றும் கூறப்படுகிறது. M4Q ரைட்டன் ட்ரோனானது சுமார் 50,000 அடிக்கு மேற்பட்ட உயரத்தில் 24 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து பறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் உள்ள ஒரு நடுநிலை பள்ளியில் 14 வயது மாணவன் புதன்கிழமை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 மாணவர்கள் ஒரு ஆசிரியரிடம் 9 பேர் உயிரிழந்தனர். 13 பேர் காயமடைந்தனர். துருக்கியில் துப்பாக்கி உரிமம் பெறுவதற்கான சட்டங்கள் கடுமையாக உள்ளது. அதேபோல் பள்ளிகளில் துப்பாக்கிச் சூடு நடப்பது மிகவும் அரிதான நிலையில் கடந்த 2 நாட்களில் தொடர்ச்சியாக நடைபெற்ற 2 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அந்நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹாக்ரமன் மராஸ் மாகாணத்தில் உள்ள பள்ளியில் பயின்று வரும் 8ஆம் வகுப்பு மாணவன் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியான தனது தந்தையின் 5 துப்பாக்கிகள் மற்றும் 7 தோட்டாப்பட்டிகளையும் புத்தக பையில் மறைத்து பள்ளிக்கு எடுத்து வந்துள்ளார். பள்ளியில் 5ஆம் வகுப்பு நடைபெறும் 2 வகுப்பறைகளுக்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டதில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. நேட்டோ அமைப்பில் சேர உக்ரைனின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. இதனை முடிவுக்கு கொண்டுவர பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் பலனில்லை. உக்ரைனுக்கும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தி வருகிறது. தொடர்ந்து போரானது 4 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீது பகலில் இருந்து இரவு வரை பல மணி நேரம் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் ஆகியவற்றை கொண்டு ரஷ்யா நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் பொதுமக்களில் 16 பேர் பலியாகியுள்ளனர். 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 2 வாரங்களில் இல்லாத வகையில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் தாக்குதலில் உக்ரைனில் 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் என்று ஐநா தெரிவிக்கின்றது. உக்ரைனின் விமானப்படை வெளியிட்ட செய்தியில் 636 சாகட் ரக ட்ரோன்கள் மற்றும் பிற ஆளில்லா வாகனங்கள் உட்பட 703 ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் ஆகியவை ஏவப்பட்டன. அவற்றில் 667 வழிமறைத்து தாக்கி அளிக்கப்பட்டன என தெரிவித்துள்ளது. எனினும் 26 இடங்களில் 20 ட்ரோன்கள் மற்றும் 12 ராக்கெட்டுகள் தாக்கியுள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடா மோதல் காரணமாக ஏற்கனவே ஹார்முஸ் நிலசந்தி முடங்கியுள்ளது. இதனால் சர்வதேச வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையே மறுபுறம் சீனாவும் தென் சீன கடலை முடக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஒரு பக்கம் இப்போது வளைகுடா நாடுகளில் சிக்கல் இருப்பது அனைவருக்கும் தெரியும். இதனால் கார்முஸ் முடக்கப்பட்டுள்ள நிலையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து இந்தியா உட்பட ஆசிய நாடுகளுக்கு வரும் கப்பல்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி வர்த்தகம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் சீனாவும் தென் சீன கடலை முடக்க பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென் சீன கடலில் இருக்கும் ஸ்கார்பரோ ஷோல் பகுதி இப்போது ஒரு சர்வதேச போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியின் நுழைவு வாயிலை சீனா தனது கப்பல்கள் மற்றும் புதிய மிதக்கும் வேலிகள் மூலம் முற்றுகையிட்டுள்ளதை ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 2026 புதிய செயற்கைக்கோள் போட்டோக்களும் அதை உறுதி செய்கின்றன. இதனால் பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா இடையே எப்போது வேண்டுமானாலும் மோதல் வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. பிலிப்பைன்ஸின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் அமைந்திருக்கும் இந்த பகுதியை சீனா தனது குவாங்யான் தீவு என உரிமை கொண்டாடுகிறது. ஏப்ரல் 10 மற்றும் 11 தேதிகளில் எடுக்கப்பட்ட போட்டோக்களில் சுமார் 352 மீட்டர் நீளத்துக்கு ஒரு மிதக்கும் வேலியை சீனா அமைத்துள்ளது. அங்கும் சீனாவின் கடலோர காவல்படை மற்றும் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரோந்து கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் மீனவர்கள் அங்கு மீன்பிடி விடாமல் விரட்டியடிக்கப்படுவது ஒருபுறம் இருக்க, இந்த பகுதியை சீனா ஒரு தேசிய இயற்கை பூங்கா என அறிவித்துள்ளது. இது ஆக்கிரமிப்புக்கான ஒரு தந்திரமான சட்டபூர்வ நடவடிக்கை என பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இதனால் அங்கு பதட்டம் அதிகரித்துள்ளது. சீனா இதுபோல பிரஷர் போடுவதால் பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா உடன் நெருக்கம் காட்டி வருகிறது. ஈரான் மோதல் மற்றும் கார்முஸ் ஜலசந்தி பிரச்சினைகளில் அமெரிக்கா மும்முரமாக இருப்பதை பயன்படுத்தி சீனா இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். தென் சீன கடலில் சீனா விதிக்கும் இந்த மிதக்கும் விலை வெறும் மீன்பிடி பிரச்சினை மட்டுமல்ல, அது ஆசிய கடல் பகுதியில் தனது அதிகாரத்தை நிலைநாட்டும் சீனாவின் ஒரு அரசியல் நகர்வாகும். இதில் பிலிப்பைன்ஸுக்கு அமெரிக்கா துணை நிற்பது சீனாவை எரிச்சலடைய செய்துள்ளது. ஒரு சிறிய மீன்பிடி தளம் உலக நாடுகளுக்கு இடையான பெரும் மோதலுக்கு தொடக்கமாக அமையுமா என்பதுதான் தற்போதைய $1 மில்லியன் கேள்வியாகவும் அமைந்துள்ளது. மேற்காசியாவில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படை நடவடிக்கைகள் தொடர்ந்தால் முக்கிய கடல் பாதைகளை முடக்க தயார் என்று ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படை முற்றுகை நீடித்தால் செங்கடல் பகுதியை முழுவதுமாக முடக்குவோம் என்று ஈரான் ராணுவம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எண்ணெய் போக்குவரத்துக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே நிலவி வரும் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் சமீபத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த தீர்வும் கிடைக்காமல் முடிந்ததாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் ஈரானை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் அமெரிக்க கடற்படை கண்காணிப்பை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஈரானின் முக்கிய துறைமுகங்கள் மற்றும் எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் கடல் வழித்தடமான கார்முஸ் நீரிணையில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்க போர்க்கப்பல்கள் கார்முஸ் நீரிணையின் இருபுறங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டன. இதனால் ஈரான் துறைமுகங்களில் இருந்து வரும் கப்பல்கள் அந்த பகுதியில் நுழைய முடியாத நிலை உருவாகியுள்ளது. ஈரான் துறைமுகங்களில் இருந்து புறப்படும் அனைத்து கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும் என அமெரிக்க ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க கடற்படை நடவடிக்கைகள் ஈரானின் வர்த்தக கப்பல்களுக்கு இடையூறு விளைவித்தால் அதை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாக கருதுவோம் என்று ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இறையாண்மை மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்க எந்த அளவிற்கும் செல்ல தயார் என்று அந்த நாட்டின் ராணுவ அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த முற்றுகை தொடர்ந்து நீடித்தால் முக்கிய கடல் பகுதிகளில் நடைபெறும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை முழுமையாக தடுக்க முடியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதன் மூலம் உலக வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் பங்காற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இது கடும் சவாலாக மாறும் வாய்ப்புள்ளது. முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா பகுதிகளில் உள்ள சில முக்கிய கட்டமைப்புகள் மீது ஈரான் ஆதரவு படைகள் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனால் அந்த பகுதியின் பாதுகாப்பு சூழ்நிலை மேலும் பதற்றமாக மாறியுள்ளது. இதற்கிடையில் காசா பகுதி நடைபெற்று வரும் போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செங்கடல் வழியாக சென்ற சில கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளன.
இந்த நிகழ்வில் அனைத்தும் மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. நிபுணர்களின் கருத்துப்படி செங்கடல் அல்லது அதனையொட்டிய கடல் வழித்தடங்கள் முடக்கப்பட்டால் உலகளவில் எண்ணெய் விலை திடீரென உயரக்கூடும். அதே நேரத்தில் பல நாடுகளின் பொருளாதாரத்திலும் அதிர்வுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், குறிப்பாக எண்ணெய் இறக்குமதி அதிகமாக நம்பும் நாடுகளுக்கு இது பெரிய சவாலாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.